மூணாவது மந்திரம். ந தத்ர சக்ஷுஹு கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மஹ ந விஜானீமஹ. யதா ஏதது அனுசிஷ்யாத். இதாக்கும் கேன உபநிஷத்துல இருக்கிற மூணாவது மந்திரம். மந்திரங்களை நம்ம சொல்லலை, மந்திரத்தோடு பதத்தை பிரிச்சு பார்த்தோம், அவ்வளவுதான். എന്നിട്ട് അതിനുള്ള അർത്ഥങ്ങളെ ഒട്ടുക பார்த்துட்டு இருக்கோம். காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகவே செய்யாது. டாப் மோஸ்ட் உபதேசமாக்கும் குரு பண்றார். காரணம் அப்படின்னா ஹேது, ஸ்வரூபம் அப்படிங்கிறது காரியம். ഹേതു സ്വരൂപ കാര്യ ചിന്തനമാക്കും ശാസ്ത്രങ്ങൾക്ക് അടിസ്ഥാനം. ന തത്ര ചക്ഷുഹു ഗച്ഛതി. പ്രപഞ്ചத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல கண்கள் போகாது. கண்ணால பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானங்களை காணறதுக்கு சாதிக்காது. ந வாக் கச்சதி. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல வாக்குகள் பிரயோகிக்கிறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிறதாக்கும் സ്വർഗലോകം, പിതൃലോകം, ബ്രഹ്മാവോട് സത്യലോകം, പരമശിവനോട് കൈലാസം, മഹാവിഷ്ണുവോട് വൈകുണ്ഠലോകം, ഇതെല്ലാം പൂർണ്ണமான ഇഹലോക, സ്വർലോക, പിതൃലോക വിടുതൽ கிடைச்ச ஜீவனுக்கு, பரபிரம்ம பதவியில எத்திச்சேர்ந்த ஜீவனுக்கு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்துல வாக்குகள் பிரவர்த்திக்காது, கண்ணுகள் பிரவர்த்திக்காது, வாக்குகள் பிரவர்த்திக்காது. நோ மனஹா, மனசும் பிரவர்த்திக்காது. ந வித்மஹா, നമ്മൾ ഒന്നുമേ தெரிஞ்சுக்க மாட்டோம். இந்திரியங்களாக்கும் நமக்கு எல்லாம் கொண்டு வந்து தரது. இந்திரியங்கள் வழி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல இந்திரியங்கள் ஆக்டிவேட் ஆகாது. பரபிரம்ம பதவியில எத்திச்சேர்ந்தானா இந்திரியங்கள் பிரவர்த்திக்காததால நம்ம ஒன்னும் தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். பஞ்சேந்திரியங்கள் வழியாக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆறாவது இந்திரியம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. நம்மளோட கரணங்களோடு, இந்திரிய சக்திகளோடு பிரயத்னத்தாலேயாக்கும் நமக்கு இந்திரியங்கள் வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. இந்திரிய சக்திய ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம பல பல உபகரணங்களையும் உபயோகிக்கிறோம். காலால நடக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படின்னா வாக்கிங் ஸ்டிக் உபயோகிச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வீல் சேர்ல உட்காந்து உருட்டிட்டு போறோம். அதே மாதிரி காது கொஞ்சம் டிம்மா இருக்கு அப்படின்னா
அந்த காது நல்லா கிளியரா கேட்கறதுக்கு அந்த காதுக்குள்ள ஒரு மைக்கு வச்சு கேட்டுக்கிறோம், இயர்போன். கண்ணுக்கு பவர் இல்லைன்னாக்கா அந்த பவரை நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்றதுக்கு ஆயிட்டு ஆர்டிபிஷியல் ஆயிட்டு கண்ணாடி போட்டுக்கிறோம். கண்ணு, காது, மூக்கு, தொக்கு, நாக்கு இதெல்லாம் நமக்கு பலதும் தெரிஞ்சுக்கிறதுக்கான கரணங்களாக்கும், சக்திகளாக்கும், இந்திரிய சக்திகளாக்கும். அந்த கரணங்களோடு சக்திய உபகரணங்கள் வழி கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். கண்ணு வழியா நமக்கு எல்லாத்தையும் காணறதுக்கு சாதிக்கிறது, காது வழியா எல்லாம் கேட்கறதுக்கு சாதிக்கிறது, மூக்கு வழியா எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாக்கிறதுக்கு சாதிக்கிறது, நாக்கு வழியா ருசிச்சு பாக்கிறதுக்கு சாதிக்கிறது, தொக்கு வழியா ஸ்பர்சிச்சு இன்னதாக்கும் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. கண்ணு, காது, மூக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அதனோடு கரணங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு சக்தி நமக்குள்ள உண்டாகணும். இந்த இந்திரியங்கள் ஒண்ணுமே பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல ஒர்க் பண்ணாது. நவா கர்மேந்திரியங்களோடு உபலட்சணமா இருக்கிற வாக்கு பிரவர்த்திக்காது. வாக்கு அப்படிங்கிற ஒன்னத்தான் நம்ம இங்க சொன்னது. ஆனா அதனால நம்ம வாக்கு, பாதம், பாணி, உபஸ்தம், பாயு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். வாக்குனா வாயால சொல்றது, பாணினா கைகளால பொருள்கள் எடுக்கிறதுக்கு இந்த கைகளை உபயோகிக்கிறோம், பாதம் நான் நடக்கிறதுக்கு கால்களை உபயோகிக்கிறோம், பாயுனா விசர்ஜன இந்திரியம், உபஸ்தம்னா பிரஜா சிருஷ்டிக்கான இந்திரியம். நோ மனஹா மனசும் பரமபதத்துல பிரவேசனமே பண்ணாது, அந்த கரணங்களும் பிரவர்த்திக்காது, இந்திரியங்கள் பிரவர்த்திக்காது. அப்படின்னா மனசும் ஸ்டாச்சு ஸ்டேஜ்ல நின்னுடு. ந வித்மஹா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது, ஒன்னும் புத்தி பிரவர்த்திக்காது. யதா ஏதது அனுசிஷ்யாது இதெல்லாம் எப்படி உபதேசிக்கணும் அப்படின்னு ந விஜானிமஹா இதெல்லாம் எப்படியாக்கும் உபதேசிக்கணும் அப்படின்னு ந விஜானிமஹா நமக்கு தெரியாது சிஷ்யா அப்படின்னு குருநாதர் சிஷ்யன் கிட்ட சொல்றார். குருவுக்கும் சொல்றதுக்கு தெரியாது, உபதேசிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. ஒரு குருவுக்கும் இதெல்லாம் உபதேசிக்கிறதுக்கு சாதிக்காது. காரணம் என்னன்னா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு நம்மளால ஒன்றும் போகிறதுக்கு சாதிச்சில்லை. அங்க போக சாதிச்சாதானே அங்க இருக்கிற அறிவுகளை நமக்கு அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கறதுக்கு சாதிக்கும். கேனோபனிஷத்துல முதல் கண்டத்துல இருக்கிற 1வது சாப்டர்ல இருக்கிற 3வது மந்திரத்தை பார்க்கிறோம். ந தத்ர சச்சுஹு கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா ந வித்மஹா ந விஜானீமஹா யதா ஏதது அனுசிஷ்யாத் தத்ரா அங்க அந்த பிரம்மத்துல சச்சுஹு சச்சுரிந்திரியம் ந கச்சதி போகிறதில்லை, வாக் வாக்கும் ந கச்சதி போகிறதில்லை, மனஹா மனசும் நோ அப்படின்னா ந கச்சதி அப்படின்னு அர்த்தம், போகிறதில்லை. ந வித்மஹா
நாங்கள் அதொன்னும் தெரிஞ்சுக்கிறதில்லை. எதா எப்படியாக்குமோ ஏதது இந்த பிரம்மத்தை அனுசிஷ்யாது படிப்பிக்கலாம் அப்படின்னு ந விஜானீமஹா எங்களுக்கு தெரியாது. 4வது மந்திரம் கேன உபனிஷத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்யது ஏவ தது விதிதாது அதோ அவிதிதாது அதி இதி சுஷ்ருமா பூர்வேஷாம் ஏ நஹ தது வியாஜ சக்ஷிரே. இதாக்கும் 4வது மந்திரம். மந்திரங்களை நம்ம சொல்லாதக்கி அதனோட அர்த்தங்களை பார்த்துண்டாக்கும் போறோம். அந்யது ஏவ தது விதிதா. நான் சொன்னேனே, கண்ணு காது இப்படி இருக்கிற இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு இருக்கிற தது அந்த பரபிரம்மஸ்தானம். அந்த பரபிரம்மஸ்தானத்தை தெரிஞ்சுண்டா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லாதாகும். அதை நான் சொன்னேனே. அதே மாதிரி இந்திரியங்கள் ஒன்றும் அங்க ஒர்க் பண்ணாது அப்படின்னு நான் சொன்னேனே. அந்த பரபிரம்ம பதம் அப்படிங்கிறது அமிர்தத்துவத்துக்கு காரணமாகிறது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு குருவுக்கும் வார்த்தைகளால உபதேசிச்சு கொடுக்கறதுக்கு சாதிக்காத விஷயமாக்கும் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்னாலையும் அதொன்னும் வர்ணிச்சு தரத்துக்கு சாத்தியப்படாது. இந்த வாக்குனால அந்த பரபிரம்ம ஸ்தானத்தை வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. விதிதாது தெரிஞ்ச இந்த பிரகிருதி விஷயங்களிலேந்து அந்யது அந்யமாக்கும் அவிதிதாது தெரியப்படாததான அந்த பரபிரம்ம ஸ்தானம் பிரபஞ்சத்துக்கு அதி உபரி ஆக்குமது, ரொம்ப ரொம்ப அப்பாற்பட்ட ஸ்தானமாக்குமது. இத்தனையும் சொல்லிட்டு குரு சொல்றார், தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுகளவுக்கு தான் உள்ளது. சொல்பமானதிலேந்து அந்நியமாக்கும் பரம்பொருள் ஸ்தானம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது கடுகளவுக்கு தான் உள்ளது. அதுக்கு அப்பாற்பட்ட பரபிரம ஸ்தானம் அப்படிங்கிறது மலையளவுக்காக்கம் உள்ளது. அல்பமானதெல்லாம் நசிக்கும், உண்டானதெல்லாம் இல்லாமாகும். எந்த அளவுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகிறதோ அந்த அளவுக்கு துக்கானுபவங்களும் உண்டாகும். தெரிஞ்ச விஷயங்களிலேந்து அந்நியமாக்கும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த தெரியாத பரபிரமஸ்தானம் பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சொல்பமான விஷயங்களாக்கும். இந்த சொர்க்கம், பிதர்லோகம், தேவலோகம் இப்படின்னு சொல்றதெல்லாம் பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த பரபிரமஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. பிரபஞ்சத்தை நம்ம பலதும் சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் அல்பமாக்கும், இல்லாம ஆகிறதுமாக்கும். ஒரு விஷயம் உண்டாயிட்டு அது இல்லாம ஆகிறதையாக்கும். நமக்கு துக்கம் அப்படிங்கிறது ரொம்ப உண்டாகிறது. துக்கப்பிரதமானதெல்லாம் அவாய்டு செய்ய வேண்டிய விஷயங்களாக்கும். அவிதிதாது அதி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை நமக்கு தெரியாதே.
பலதும் நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஏதொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம ஸ்தானத்தை மனசால நினைச்சு பார்க்கறதுக்கோ, வார்த்தைகளால சொல்லறதுக்கோ, கண்களால காணறதுக்கோ, இந்த இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றும் சாதிக்காது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக்கும் அந்த பரபிரமஸ்தானம். குரு சிஷ்யனுக்கு இത്രயுமாக்கும் உபதேசிச்சது. இதி சுஷ்ருமா பூர்வ ஏஷாம், இப்படி பூர்வீகர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏ நக வியாஜ சட்சிரே, பூர்வீகர்கள் என்னெல்லாமாக்குமோ பரபிரம்மத்தை வியாக்கியானிச்சு தந்திருக்கா. இத்தனை நேரம் விஸ்தரிச்சு சொன்ன அந்த பரபிரம ஸ்வரூபம் வார்த்தைகளால எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அவ்வளோதான் என்னாலையும் சாதிக்கும். இதுக்கு மேல வர்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு குருவுக்கும் சாதிக்காது அப்படின்னு குரு சொல்றார் சிஷ்யன்கிட்ட. கேனோபனிஷத்துல 1வது கண்டத்துல 1வது சாப்டர்ல இருக்கிற 4வது மந்திரம், அந்யது ஏவ தது விதிதாது அதோ அவிதிதாது அதி இதி சுஷ்ருமா பூர்வ ஏஷாம் ஏ நக தது வியாஜசச்சிரே, தது அது அந்த பிரம்மம், விதிதாது தெரியப்படுற விஷயங்களிலேந்து, அந்யது ஏவா வேறையாக்கும், அதோ அது மட்டுமில்லை, அவிதிதாது தெரியப்படாததிலேந்து அதி அப்பாற்பட்டதாக்கும் வேறையாக்கும். ஏ ஒரு சிலவா நகா எங்களுக்கு தது அந்த பிரம்மத்தை சம்பந்திச்சு வியாஜ சட்சிரே வியாக்கியானிச்சு தந்திருக்கா. தேஷாம் பூர்வேஷாம் அந்த பூர்வீகர்களோடு இதி இப்படியெல்லாம் இருக்கிற வாக்குகளை சுஸ்ருமா நாங்கள் கேட்டிருக்கோம்.